வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் குழம்பு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீன் குழம்புனா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நெத்திலி மீன் போட்டு குழம்பு வச்சானா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நெத்திலி மீன் குழம்பு எப்போவுமே பெரிய மீனை விட இந்த மாதிரி சின்ன மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் ஒரு வாட்டி நீங்கள் நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். 1/2 கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது கூடுதல் சுவையாக இருக்கும். ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். ஒரு 15 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்தில் வந்தோடனே நம்ம எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை இந்த அளவுக்கு கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி நான் 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய் பொடி சேர்க்குறதா இருந்தால் 3 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடியும் 1.5 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் 3 துண்டு தேங்காய், 1 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுக்கிறேன். ஒரு 4 துண்டு மாங்காய். இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ஒரு 4 பீஸ் மட்டும் நான் மாங்காய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், தக்காளி, வெங்காயம், சீரகத்தை நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். குழம்பெல்லாம் நல்லா கொதித்து காஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு கிடையாது. பச்சையாக இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த குழம்புக்கு அந்த கருவேப்பிலை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம மீனை போட்டுக்கலாம். இது ரொம்ப பொடி மீனுன்றதுனால ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த மீன் நல்லா வெந்துடும். மீனை போட்ட பிறகு கரண்டி வச்சு கலக்காதீங்க. சும்மா அந்த பாத்திரத்தை இப்படி பிடிச்சி நல்லா கலந்து விட்டு வைங்க. ஒரு 3 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா குழம்பு மீன் நல்லா வெந்துடும். இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான தாளிசத்தை பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கலாம். இப்போது அந்த குழம்புல இதை நம்ம கொட்டிடலாம். நம்ம கடைசியாக தாளிக்கும் போது இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தாளிப்பு கடைசியாக தாளிக்கும் போது நல்லா வாசனை நல்லா இருக்கும். பாருங்கள், மீனெல்லாம் வெந்து குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.